ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு லெஜெண்ட் ஆஃப் ட்ரெய்லர். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்குறது இயக்குனர் சுந்தர்சி அவர்கள் இயக்கத்தில் வெளியாகிருக்கிற அரண்மனை 4 படத்துடைய ரிவ்யூ. எஸ், அரண்மனை 4 படம் பார்த்தீங்கன்னா அரண்மனை ஃப்ரான்ச்சைஸில் வெளியாகக்கூடிய 4வது பார்ட். ஸோ இந்த படத்துடைய ஸ்டோரி பற்றி பார்க்கலாம் வாங்க. அரண்மனை 4 படத்துடைய கதை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சுந்தர்சி அவர்கள் இந்த படத்தில் லாயராக வராரு. அவருடைய தங்கச்சியாக தமன்னா அவர்கள் வராங்க. ஸோ தமன்னா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி கோயிங் ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு ஃபேமிலி, அதாவது ஹஸ்பண்ட் குழந்தைகளோட ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்கே நடக்கிற சில விபரீதமான இதுகள், அதிலிருந்து நம்ம தமன்னா அவர்கள் இறந்து போகிறாங்க. ஸோ அங்கேருந்து ஸ்டோரி சூடு பிடிக்குது. நம்ம சுந்தர்சி அவர்கள் நம்ம தங்கச்சி கொண்டது யார் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து தேட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் தேடும் போது பல சுவாரஸ்யமான தகவல்கள். ஸோ அப்போ தான் ஒரு பேயை வந்துருக்கிறது தெரியுது. ஸோ இதனால் அந்த பேய் நம்ம ஃபேமிலி அட்டாக் பண்ணுது, இந்த பேயை யார் ஏவி விட்டது, ஸோ அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு இதை மர்மங்களை முடிச்சுன்னு அவுக்கிறாரு. ஸோ அங்கேருந்து கதை ரொம்பவே சூடு பிடிச்சி போகுது. ஸோ இந்த பேய்கிட்டிருந்து தன் குடும்பத்தையும் அவரும் தப்பிச்சாரா, அவர் குழந்தைகளெல்லாம் காப்பாற்றி வெளியே வந்தாரா, இந்த பேய்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாரா அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமாக காமெடி கலந்து ஹாரர் எலிமெண்ட்ஸோடு கொடுத்துருக்கிற படம் தான் இந்த அரண்மனை 4. அண்ட் இந்த படத்துடைய ஹைலைட்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் ஹைலைட்ஸ்னு சொல்லி சொன்னாலே நம்ம சுந்தர்சி அவர்கள் தான் சொல்லணும். ஏன்னா படத்தில் ஒவ்வொரு படத்துலையும் ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டிங் மற்றும் டேரக்ஷன் கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த அரண்மனை 4 ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு இதை கொடுத்துருக்காரு. அவருடைய படத்தில் வரக்கூடிய எல்லா சீன்ஸுமே ஒரு பெரிய ஹைலைட்டான சீன்ஸ் தான். அண்ட் படத்துடைய முக்கியமான பலம் பார்த்தீங்கன்னா ஹாரர் எலிமெண்ட்ஸு. ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பக்கா ஒரு ஹாரர் இதில் தான் மூவ் ஆகுது. அண்ட் இன்டர்வலில் ஒரு சூப்பர் டூப்பர் ட்விஸ்ட் இருக்குது. அதை நம்ம சொன்னால் ஸ்பாய்லர் ரிவ்யூ வரும். ஸோ அதனால் நம்ம இங்கே படத்தில் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அண்ட் இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா படம் காமெடி கலந்து அப்படியே ஃபுல்லாக என்ட்ரு ஆகுது. அண்டு கொஞ்சம் லேக் இருக்க தான் செய்யுது. பட் ஸ்டில் அதை ஒரு பெரிய நம்ம இதாக தெரியல. ஸோ சூப்பராக கொண்டு போயிருக்கிறாங்க. அண்ட் கிளைமேக்ஸில் அகெயின் ஒரு ட்விஸ்ட்டோடு முடிக்கிறாங்க. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு மூவி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தமன்னா மற்றும் ராஷி கண்ணா கண்டிப்பாக படத்துடைய ஹியூஜ் ப்ளஸ் பாயிண்ட்ஸ். ஏன்னா 2 பேரும் அழகாக நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்த போர்ஷனை சூப்பராக படித்து கொடுத்துருக்குறாங்க. அந்த தமன்னாக்கு நல்ல ஒரு எமோஷன்ஸோட கலந்த ஒரு இதை கொடுத்துருக்குறாங்க. தமன்னாக்கு நல்ல ஒரு நடிப்பை கொடுக்கக்கூடிய படமாகவும் இது அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். எப்போவும் பார்த்தீங்கன்னா எல்லா கடலையும் அவங்க கிளாமராக வந்துருப்பாங்க. பட் இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு ஆக்டிங்கான ஒரு இதையும் கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக அதுக்கு நம்ம சுந்தர்சி அவர்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கலாம். அண்ட் ராசிகண்ணா எப்பவும் போல் அவங்களுக்கு கொடுத்த போர்ஷனை நல்லாவே அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் யோகி பாபு, கோவை சரளா மற்றும் விடிவி கணேஷ் அவங்க வரக்கூடிய காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பரான ஒரு காமெடி கொடுத்துருக்காங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் அவங்க தூள் கிளப்புறாங்கன்னே சொல்லலாம். அண்ட் நம்ம KS ரவிக்குமார், ராஜேந்திரன் இவங்க எல்லாமே ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறாங்க டெல்லி கணேஷ்லேருந்து. ஸோ இவங்க வரக்கூடிய எல்லா கதாபாத்திரமுமே ஒரு குரூஷியலான ஒரு கதாபாத்திரமாக தான் அமைஞ்சிருக்குது. படத்துக்கு ஒரு பக்க பலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இன்னொரு பக்க பலமான இதுன்னு எலிமெண்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படத்துடைய பேக் போன் நம்ம ஹிப்ஹாப் தமிழ் அவருடைய மியூசிக். ஏன்னா பாடல்கள் அந்தளவுக்கு ஒரு சூப்பர் இல்லைனாலும் அச்சோ சாங்கை தவிர மற்ற பாடல்கள் அந்தளவுக்கு ஒரு இது இல்லை. பட் அந்த அச்சோ சாங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஹிட்டாக இருக்குது. அது படத்துடைய எண்டு மூமெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக தான் வச்சுருக்கிறாங்க. அண்டு இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காரு. படம் எங்கெல்லாம் தேங்குதோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் அங்கெல்லாம் இவருடைய மியூசிக் தான் தூக்கி பிடிக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஹாரர் எலிமெண்ட்ஸ் வரக்கூடிய அந்த ஒரு காட்சிகள் எல்லாமே இவருடைய மியூசிக் ரொம்ப படத்துடைய பக்க பலமாக அமைஞ்சிருக்குது. அண்ட் அனதர் ஒன், இந்த படத்துடைய VFX எல்லா CG காட்சிகளும் ரொம்ப தத்ரூபமாக கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணிக்கிறாங்க. ஸோ எதுவுமே ரொம்ப ஓவர் கிராஃபிக்ஸாக இல்லாமல் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்கிறாங்கன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ஒரு படம் இந்த சம்மருக்கு ஃபேமிலியோட குழந்தைகளோட போய் என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக இந்த படம் வந்திருக்குது. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் போய் பார்க்கலாம். வீக்கெண்டுக்கு ஒரு பக்கா கமர்ஷியலிட்டியான மூவி வந்திருக்குது. இந்த 2024 தமிழ் சினிமா சரிஞ்சிக்கிற நிலையில் கண்டிப்பாக இந்த அரண்மனை 4 இந்த ஒரு 2024 ஃபஸ்ட்டு பிளாக் பஸ்டர் அமையும்னு சொல்லி நம்பலாம். ஸோ நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த படத்துடைய ரிவ்யூ பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்ம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதுவரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம லெஜெண்ட் ஆஃப் ட்ரெய்லர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம்.